மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து பண்ணுங்கிறது அதிகாரத்தில் சொல்லலை, வேண்டுகோள். தூக்கத்தை இழக்க வேண்டாம். நல்ல நேரத்தில் கரெக்டாக தூங்கிடுங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக வீட்டில் இருந்து வேலை செய்கிறேன். இல்லை, அங்கே தான் அவங்களுக்கு ஒர்க் பார்டனே இருக்குது. அது தூக்கம் இல்லை. நம்மளுடைய ஜாதிபத்திரி பூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். யாருக்கு இல்லை கவலை. நமக்கு கடவுள் வந்து கொடுக்கறது கொஞ்சமாக இருக்காது, மற்றவங்களுக்குலாம் பெருசாக கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. ஆன்சைட்டி என்ற பூதம் நம்ம உடம்பு விட்டு ஓடிய போயிடும். நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கு தான் காலையில் நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடிய புதினா ஜூஸ். நைட்டு தூக்கத்தை இழக்கும் பொழுது எல்லா வியாதியும் தொத்தும். சுகர், அப்புறம் பிரச்சனை, ஸ்டாரிங், அதுக்கப்புறம் கொரட்டை, அதுக்கப்புறம் தூக்கமின்மை, அதுக்கப்புறம் சைனஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாக், அதுக்கப்புறம் லங்ஸ் ப்ராப்ளம். கடுக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடலில் கழிவும் தங்காது, குடலில் கழிவும் தங்காது. எப்பொழுதுமே ஆன்டி ஏஜிங்காக இல்லாமல் நம்ம எப்பொழுதும் என்றும் இளமையாக மார்க்கெண்டாக இருக்கணும்னாக்கா ஏதாவது ஒரு தைலத்தை எடுத்துக்கோங்க. நைட் படுக்க போகும்போது இந்த வேகஸ் நரம்பு இருக்கு இல்லையா, 1 2 3 நல்ல ரத்த சுத்தி, ரத்த ஓட்டம், கொலஸ்ட்ரால் இருக்காது, பிரெயினுக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி இருக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நம்ம தூக்கமின்மைக்கு நேச்சுரல் ரெமடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிரிப்பு இருந்தால் முகத்தில் பூரிப்பு இருக்கும். பூரிப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க பூரிச்ச உடம்பு, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. மூளையும் பூரிக்க வேண்டும். மூளை என்றைக்குமே குப்பையாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஆன்சைட்டி இருக்கக்கூடாதுன்னு ஈஸியாக சேரில் உட்காந்து பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் சந்திக்கிறவங்களுக்கு தான், மீன்ஸ் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தால் தெரியும் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பீங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். யாருக்கு இல்லை கவலை. நமக்கு கடவுள் வந்து கொடுக்கறது கொஞ்சமாக இருக்காது, மற்றவங்களுக்குலாம் பெருசாக கொடுத்துருக்காங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பேசிக்காக நம்மளே தேர்த்திக்க வேண்டிய விஷயங்கள் தான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் கடன் சுமை இருக்கும், இழப்புகள் இருக்கும், நோய் இருக்கும். இந்தமாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் எப்படி சிரிக்கிறது? அதான் சொல்லுவாங்க ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அதே மாதிரி பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே ஆக்சிஜன் நிறையா இருக்கணும், அது ஃபில்லப் இருக்கணும். அதேமாதிரி வாதம், பித்தம், கபம் பேலன்ஸில் இருக்கணும். ஸோ நம்ம தூக்கமின்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வராது. நம்மளுடைய பிரெயினில் சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். 6 மணி ஆனால் அந்த காலத்துலலாம் அழகாக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அழகாக தூக்கம் வந்துடும், நிம்மதியாக தூங்குவாங்க. இன்றைக்கி மொபைல் இருக்கிறதுனால சுவிட்ச் ஆஃப் ஆகாது. ஸோ அவருக்கப்புறம் லைட் வந்த காலத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு சோலார் மாதிரி எடுத்து பிரெயின் என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போது டிவி, மொபைல் இதெல்லாம் வந்து எல்லாம் 2 மணி 3 மணி ஆகும் படுக்கிறதுக்கே. இந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோம், மொபைல் பார்த்துக்கிட்டோம், சிஸ்டத்தில் இருக்கும் போதும் அவங்களோட ஜாப், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலேருந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக வீட்டில் இருந்து வேலை செய்கிறேன். இல்லை, அங்கே தான் அவங்களுக்கு ஒர்க் பார்டனே இருக்குது. மூளை பலம் இழந்து போகக்கூடும். நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வர ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆனால் மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும். திணிக்கப்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண் கூட அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கு தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஈஸியாக வீட்டில் உட்காந்து வேலை செஞ்சிடலாம், நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ தான் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், மூளையோடைய பிரெயின் ட்ரெயின் ஆக தொடங்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், தூக்கம் இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி நைட்டு உட்காந்து பார்த்துடலாம்னு நினச்சிருப்போம். ஆனால் நைட்டு தூக்கத்தை இழக்கும் பொழுது எல்லா வியாதியும் தொத்தும். சுகர், அப்புறம் பிரச்சனை, ஸ்டாரிங், அதுக்கப்புறம் கொரட்டை, அதுக்கப்புறம் தூக்கமின்மை, அதுக்கப்புறம் சைனஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாக், அதுக்கப்புறம் லங்ஸ் ப்ராப்ளம், இப்படி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ஸோ தூக்கத்தை இழக்க வேண்டாம். நல்ல நேரத்தில் கரெக்டாக தூங்கிடுங்க. மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து பண்ணுங்கிறது அதிகாரத்தில் சொல்லலை, வேண்டுகோள். நம்ம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த மொபைலுக்கு நமக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி கட் ஆகும். இல்லைன்னா நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறத விட நான் வந்து சைலண்டில் வச்சுருக்கேன், வைப்ரேஷன் வச்சுருந்தாலும் கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், மூளை சூடாகிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய வியாதி, மறதி, மெட்டபாலிசம், லாக் ஆகிற விஷயம், அப்புறம் இம்யூனிட்டி, இதெல்லாம் நம்மளே மைக்ரோவனில் வச்சு நம்ம கொஞ்சம் பதப்படுத்திக்கல, நம்மளே சுட்டெரித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தூக்கம் கண்டிப்பாக போயிடும். இதான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியம். இதற்கான ரெமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் நம்மளுடைய ஜாதிபத்திரி பூ. இந்த நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. ஜாதிபத்திரி பூவை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி 1/4 டீஸ்பூன் இல்லாட்டினா 1/2 டீஸ்பூன் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும். சூடான பாலில் கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது. ஆன்சைட்டி என்ற பூதம் நம்ம உடம்பு விட்டு ஓடிய போயிடும். தைரியம் என்ற மிகப்பெரிய தேவதை உள்ளே வந்துடுவாங்க. அவங்க தான் நம்மளுக்கு நான் இருக்கேன் நீ போங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு திடம் சொல்லுவாங்களே, என்னன்னே தெரியல, திடீர்னு ஸ்ட்ராங் ஆகிட்டேன், எனக்கு அடுத்தடுத்த திங்கிங் நல்லா இருக்குது. ஏன்னா மைண்டு பேலன்ஸாக இருக்குது, மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. மைண்டுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சொல்லுவாங்களே ஜிம் மாதிரி, மைண்ட் ஜிம்ங்கிற மாதிரி இந்த ஜாதிபத்திரி பூ உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். ஸோ தூக்கத்துக்கு அது அற்புதமான ஒன்று. இன்னொரு ஜடா மாஞ்சல் கேப்சல்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுக்க வேண்டாம்,
ஒரு 10 நாளைக்கு எடுக்கலாம். எப்படி? ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த மாதிரி 20 டேஸ்க்கு வந்துடும். ஸோ அது போதுமான விஷயம். அதுக்குள்ளேயே உங்களுடைய தூக்கமின்மை பிரச்சனை, இன்சோமேனியா ப்ராப்ளம் சரியாகிவிடும். ஸோ நாட்டு மருந்து கடையில் கேப்சூலாகவும் இருக்குது, இல்லைன்னா ஜடா மஞ்சள் பவுடராக இருக்கும். அதை வாங்கி நல்லா பவுட்ரு பண்ணி ஜலிச்சு பவுட்ராக்கி அதில் வந்து 1/4 டீஸ்பூன். ஏன் இது அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நஞ்சு. ஸோ 10 டேஸ், அந்த 10 டேஸ் கூட நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா 20 டேஸ். ஸோ மாதத்தில் 10 நாள் இருந்து கேப் விட்டுறோம், லீவ் விட்டுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் எடுக்க ஆரம்பித்தாலே போதும். உங்களுடைய மூளைக்கு மிகப்பெரிய பலம் இந்த ஜடா மஞ்சள். அடுத்தது ஜாதிபத்திரி பூ. இது ஒரு நாள் ஜாதிபத்திரி பூ, ஒரு நாள் ஜடா மஞ்சள், இப்படி மாற்றி மாற்றியும் எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் மைண்ட் ஃப்ரீ இருக்கணும், பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கான வழியை பண்ணணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிரெயினோட பாத் வந்து இங்கே இருக்குது. இந்த வேகஸ் நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கனெக்டிவிட்டி. அப்போது ஏதாவது ஒரு தைலத்தை எடுத்துக்கோங்க. நைட் படுக்க போகும்போது இந்த வேகஸ் நரம்பு இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 போதும், 10 கூட செய்யலாம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 1 2 3, அதுக்கப்புறம் 1 2 3 போதும். இப்போ என்ன ஆகும், எங்கேயாவது அடைப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஆக்சிஜன் மண்டைக்கு போகிறது ஃப்ரீ ஆகும். ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஸோ இது ஒரு முத்திரையாகவே பயன்படுத்தலாம். இல்லையா, 4 கை விரல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, டாப், அது கூட கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த கிருதா இருக்க இடம் இப்படி 1 2 3 4 5 அப்படி ஸ்டிமுலேஷன் பண்ணி விடுங்க. நல்ல ஆக்சிஜன் போகும், நல்ல எனர்ஜி போகும், தூக்கம் தன்னால் வரும். அடுத்தது இந்த சுண்டு வரல். இந்த சுண்டு வரல் தான் பெயின் கில்லர்னு சொல்லுவேன் நான். எப்பேற்பட்ட பெயினையும் இங்கே அமுக்கிறதுனால போகும். ஏன்னா ஆக்சிஜனை அழகாக வந்து எல்லா இடத்துலையும் பிளட்டை எங்கேயும் தங்கு தடை இல்லாமல், அதாவது மேலே ஒரு 10, சைடாக ஒரு 10, நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மேல் பக்கம் அந்த மேலே நகை இருக்கு இல்லையா, 1 2, இது இந்த மாதிரி பண்ணும்போதே பொறுமையாக அப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஏதாவது ஃபியூச்சர் பிளான் இருக்குது அதை நினச்சிக்கிட்டே தாமிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்ட தூக்கத்தை வரக்கூடிய சுண்டி வரல், அதுக்கப்புறம் ரத்தத்தை அழகாக சீராக எல்லா பிரெயின் வரைக்கும் கொண்டு போகிறதுனால இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன், டோட்டல் உடம்புக்குமே நம்ம ஒருத்தவங்க இந்த கை கால் அமுச்சு விட்டா எப்படி தூங்கும், அந்த மாதிரி இந்த விரலை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்துச்சுன்னா இதை மட்டும் அமுக்கி விட்டுட்டே இருக்க சொல்லுங்கள், நம்ம தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் இந்த சுண்டு வரல். அதேமாதிரி பெயினையும் கிளியர் பண்ணியும் தூக்கமின்மையும் சரி செய்துவிடும். இதெல்லாம் நம்ம பேலன்சிங் முதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும். இல்லைனா இது வந்து இல்லை எனக்கு அப்பா அம்மாலாம் வந்து இருக்காங்க, தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நைட் டைமில் இருக்குன்னா வேறு வழி கிடையாது, ஆன் பண்ணி தான் வைக்கணும், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணால் மட்டும்தான் முழுமையான தூக்கம். அது வரைக்கும் அது டயர்ட், அது தூக்கம் இல்லை. ஆழ்ந்த தூக்கம், டீப் ஸ்லீப் இருக்கவே இருக்காது. ஏன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி. இப்படி நேச்சுரலாக நான் வந்து தூங்கணும் அப்படின்னாக்கா கலகலப்பான ரத்தம், நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்கு தான் காலையில் நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடிய புதினா ஜூஸ். இந்த புதினா ஒரு கைப்பிடி புதினா தலை இருக்கு இல்லையா, ஒரு போடுங்க மிக்சியில், ஒரு டம்ளர் தண்ணி போடுங்க, நல்லா ஜூஸ் ஆடிங்க, ஃபில்டர் பண்ணி கொஞ்சோண்டு இந்து உப்பு போட்டு குடிங்க காலையில். நல்ல ரத்த சுத்தி, ரத்த ஓட்டம், கொலஸ்ட்ரால் இருக்காது, பிரெயினுக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி இருக்கும். உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்காது. ஹார்ட்டுக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது, முக்கியமாக கட் ஹெல்த், நல்லா பசிக்கும். பசிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளை இந்த புதினா ஜூஸ் கொடுக்கும். ஸோ அதனால் காலையில் புதினா ஜூஸ், நைட்டு பாருங்கள் எப்படி தூங்குறீங்கன்னு. ஆக தூக்கத்துக்கு சுவிட்ச் ஆஃப் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச். இது வந்து என்ன ஆகுனா, நம்ம ரப்பர் பேண்டை இழுத்து விட்டு விட்டோம்னா லூஸ் ஆகிடுதுல, அது மாதிரி லூஸ் ஆகிடும். அதை இயற்கையாகவே உங்களுக்கு ஆரம்பத்தில் கண் அப்படி கொண்டு போயிருக்கும். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, கேம் விளையாடுறதுக்கோ இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ இழுத்து கண்ணை மூடுவீங்க. அதுக்கு ஒரு டீ போடுவீங்க, அதுக்கு ஒரு பூஸ்டர் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா தூக்கத்துக்கான மருந்து வந்து முழிச்சிக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் போடுறீங்க, ஒர்க் இருக்குங்கிறதுனால. இல்லைனா போயிட்டு அது களைச்சி விடும்பொழுது, ஏன்னா தூக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலை செய்யும் பொழுது அதை தடுத்து அதை சிதைத்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து இப்படி வச்சுருப்பீங்க கண்ணை முழிச்சு, அப்பயும் தூக்கம் தான் வரும். அப்படி தூக்கம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இல்லை வேறு வழியே இல்லாத பட்சத்தில் எப்பயாவது நம்ம சில விஷயங்களை கொடுக்கலாம். இது கடைசி வரைக்கும் நமக்கு பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா மூளை எப்பொழுதுமே அதற்கு வேலை செய்யாது. ஸோ இதற்காக நீங்கள் தூக்க மாத்திரை போக வேணாம். நீங்கள் வந்து ஜடா மஞ்சள் கேப்சூல் எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அது நேச்சுரல், அது தூக்கத்துக்கான ஒரு மருந்து. அதே மாதிரி ஜாதிபத்திரி பூ மனசுக்கான மருந்து. மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா மூளையும் ரிலாக்ஸ் ஆகிடும், ஆக்சிஜன் நல்லா போகும். ஆக மொத்தத்தில் இது முக்கியம். இதெல்லாம் தாண்டி வாரத்துக்கு ஒரு நாள் கடுக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உடலில் கழிவும் தங்காது, குடலில் கழிவும் தங்காது. ஆக ஆக்சிஜன் சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஹெர்பல் என்னன்னா கடுக்காய்.
ஸோ இந்த கடுக்காய் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துகிட்டே வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை அனுபவிக்கும் பொழுது தான் அந்த ஃப்ரீ ப்ரீத், ஃப்ரீ ஃப்ளோ, பிளட் இதெல்லாம் வந்து அமையும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும். எப்பொழுதுமே ஆன்டி ஏஜிங்காக இல்லாமல் நம்ம எப்பொழுதும் என்றும் இளமையாக மார்க்கெண்டாக இருக்கணும்னாக்கா இதை ஃபாலோ பண்ணாலே போதும். முகம் செருக்கம் இருக்காது, கண்ணெரிச்சல் இருக்காது, முடி கொட்டாது, இளமை இப்போ எப்படி இருக்கீங்களோ அதுமாதிரி இளமையாகவே இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஏஜ் அவுட் ஆக மாட்டீங்க. காரணம் கடுக்காய் உண்டவர் மிடுக்காய் வாழலாம்னு சொன்னது காரணம் 1000 காரணம் உள்ள இருக்குது. இல்லறத்திலேருந்து இது டோட்டல் ஹெல்த் வரைக்கும் லைஃப் ஸ்பான் வரைக்கும் இருக்குது அதில். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தான் எல்லாத்தையுமே செய்கிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக சீக்கிரமாக போய் சேர்கிறதுக்கான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சேர்க்கறது எதுக்கு தெரியுமா? வாழ்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தில் நம்ம நேச்சுரலை விட்டு இந்நேச்சுரலுக்கு போகிறோம். தூக்கம், வயிறு, பசி, இந்த ஒரு ஜான் வயிறுக்கும் தூக்கத்துக்காக மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு பணம் என்ற ஒரு பெரிய ஒரு பின்னாடி ஓடும் பொழுது தான் மிகப்பெரிய ஆபத்து நம்ம நோக்கி இருக்கிறது. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் எடுத்தாலே போதுமான விஷயம். ஹாப்பியாக வாழலாம், நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.